இந்த டைட்டானிக் கப்பல் பனிப்பாறையில மோதினதுனால தான் அது விபத்துக்குள்ளாச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. பல பேர் சொல்லாத அந்த ரகசியத்தை நான் இப்போ வெளிப்படையா சொல்ல போறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ற அளவுக்கு இந்த வீடியோ போரிங்கா இருக்காதுன்னு நான் நம்புறேன். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல் ஸ்கிரீன்ல போட்டு நல்லா ரிலாக்ஸா உட்காந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டைட்டானிக் கப்பல் சவுத் ஆண்டோன் என்ற ஒரு இடத்துல ஏப்ரல் 10, 1912 கிளம்புறதுக்கு பல நாட்கள் முன்னாடி அந்த கப்பலுக்கு அடியில போட்டு வச்சிருந்த அந்த ஒரு சார்கோல் பல நாட்களா பத்தி எரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அந்த தீ விபத்துனாலே அந்த கப்பலோட ஒரு பகுதி ரொம்பவே டேமேஜ் ஆகியிருக்கு. பொதுவா இந்த மாதிரி விபத்தான கப்பலை இவங்க மாத்தி இருக்கணும். ஆனா இது அவங்க செய்யல. ஏன்னா அந்த ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனத்திற்கும் அந்த அதிகாரிகளுக்கும் அந்த கேப்டனுக்கும் இந்த விஷயம் தெரியும். மக்கள் பல நாட்களா ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த ஒரு பயணம் ரத்தாச்சுன்னா ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனத்துக்கு அசிங்கம் அப்படின்னு அந்த டேமேஜ் ஆன அந்த ஒரு பகுதி மக்களுக்கு தெரியாத மாதிரி அந்த கப்பல் அந்த ஒரு ஸ்பாட்ல திருப்பி நிக்க வச்சிருந்தாங்க. விஷயம் தெரியாத மக்களும் அதே கப்பல்ல ஏறிடுறாங்க. கிட்டத்தட்ட அந்த கப்பல்ல எரிஞ்ச அந்த ஒரு வெப்பம் 1000 டிகிரி செல்சியஸ்க்கு மேல எரிஞ்சிருக்கு. அந்த கப்பல் கிளம்புறதுக்கு முன்னாடியே சீனான் மேலோனி என்ற ஒரு நபர் அந்த கப்பலை போட்டோவும் எடுத்திருக்காங்க. அந்த கப்பல் விபத்தானதுக்கு அப்புறம் அந்த போட்டோ எடுத்து பார்க்கும்போது அந்த கப்பல் எரிஞ்சதுக்கான ஆதாரமும் அதுல இருக்கு. ஏன்னா அந்த கப்பலோட ஒரு பகுதியில அந்த தீ விபத்தான அடையாளமும் இருந்திருக்கு. இதுவும் ஒரு காரணமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் அந்த கப்பல்ல பயன்படுத்தக்கூடிய முக்கியமான சாவி. அந்த சாவி ஒரு பாக்ஸோட சாவி. அந்த பாக்ஸுக்குள்ள தான் பைனாகுலர் அப்படின்னு சேஃப்டி சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்கும். அந்த சாவி முதல் ஆபீசரான டேவிட் பெல்லர் கிட்ட தான் இருந்துச்சு. கடைசி நேரத்துல அந்த ஆபீசரை வெளியேற்றிட்டு புது ஆபீசரையும் நியமிச்சாங்க. செகண்ட் ஆபீசரான ஹென்ரி மல் என்பவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம்னு அவரையே நியமிச்சாங்க. அந்த சாவியும் முதல் ஆபீசரான டேவிட் பெல்லரோடைய போயிடுச்சு. அந்த பாக்ஸோட பூட்டை உடைக்கவும் யாருமே முன் வரல. கடைசி வரைக்கும் அந்த பைனாகுலர் இல்லாம வெறும் கண்ணாலேயே பார்த்து அந்த கப்பலையும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்திருந்திருக்காங்க. இது ஒரு காரணமா இருந்தாலும் அங்க நடந்த இயற்கை சூழ்நிலையும் ஒரு காரணமா தான் இருக்கு. அதாவது அந்த பனிக்கடல்ல அந்த கப்பல் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த டிராவல் பண்ற பேஸ்மெண்ட்ல மட்டும் நல்லா குளிர்ச்சியா இருந்திருக்கு. அதுவே வானத்துல பார்க்கும்போது கொஞ்சம் ஹீட்டாவும் இருந்திருக்கு. இதுக்கு பேர் தெர்மல் இன்வென்ஷன் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி அந்த ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு இல்யூஷன் மாதிரி தான் ஃபீல் ஆகும். ஏன்னா அந்த சூழ்நிலையும் கொஞ்சம் ஆபத்தான சூழ்நிலை தான். அந்த சமயத்துல இவங்க தூரத்துல ஒரு கப்பலையும் பார்த்திருக்காங்க. அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு கப்பல் தான். ஆனா அந்த இல்யூஷன் காரணமா அந்த கப்பல் ஒரு சின்ன கப்பலா இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதாவது சின்னதா சரக்கு ஏத்திட்டு போற கப்பல் மாதிரி தான் இவங்களுக்கு இருந்திருக்கு. இவங்களும் ஹெல்ப்னு வானத்துல வெடிக்கக்கூடிய வெடிப்பொருளையும் பயன்படுத்தி இருக்காங்க. ஆனா தூரத்துல பார்த்த அந்த கப்பலுக்கும் இந்த டைட்டானிக் கப்பல் வெடிச்ச அந்த வெடி உயரத்துல இல்லாம சின்னதா தான் தெரிஞ்சிருக்கு. இவங்களும் ஏதோ டூரிஸ்ட் கப்பல்னு அது பெருசா கண்டுக்காம போயிட்டு இருந்திருக்காங்க. இந்த டைட்டானிக் கப்பல் பார்த்த அந்த ஒரு கப்பல் கலிபோர்னியாவோட கப்பல் தான். இவங்க நினைச்சிருந்தா அந்த டைட்டானிக் கப்பல்ல இருக்கக்கூடிய பல மக்களை காப்பாத்தி இருந்திருக்கலாம். பனிமூட்டம் அதிகமா இருக்கிறதுனாலேயே இவங்க கேர்லெஸ்ஸா அந்த டைட்டானிக் கப்பலை அப்படியே விட்டுட்டு போயிருந்திருக்காங்க. இது ரொம்பவே கோவப்பட வேண்டிய விஷயமா தான் கருதப்படுது. இதுல இன்னும் பல பேரை மிரள வச்ச சம்பவம் என்னன்னா அந்த கப்பல் மூழ்கிறதுக்கு 14 வருஷம் முன்னாடியே ஒரு நபர் இந்த கப்பல் எப்படி மூழ்குச்சோ அதே கதையை ஒரு புக்ல எழுதி வச்சிருந்தாரு. அந்த புக்கோட பேர் தி புக் ஆஃப் டெஸ்டினி. அந்த புக்ல எழுதப்பட்ட அந்த கப்பலோட பேர் டைட்டான். நம்ம இப்போ ஸ்டோரியில பார்த்த அந்த கப்பலோட பேர் டைட்டானிக். ரெண்டுத்துக்குமே கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் இருக்கு. இந்த புக் எழுதப்பட்ட வருஷம் 1898. இந்த புக்கை எழுதியவர் மார்கன் ராபர்ட்சன். இவர் அமெரிக்கால ஒரு பிரபலமான எழுத்தாளர். அந்த டைட்டானிக் கப்பல் விபத்தானதுக்கு அப்புறம் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடிய ஆபீசர்ஸ் எல்லாம் இந்த நபரை போய் சந்திக்கிறாங்க. எப்படி நீங்க கரெக்டா இந்த டைட்டானிக் கப்பல் இப்படி மூழ்கிறத எழுதி இருந்தீங்க அப்படின்னு அதுக்கு அந்த நபர் தெளிவான விளக்கத்தையும் கொடுத்திருந்தாரு. அப்படி அவர் என்ன சொன்னார்னா அந்த டைட்டானிக் கப்பல் ஸ்டார்டிங்ல எப்படி செஞ்சாங்க, அந்த டைட்டானிக் கப்பல் எங்க டிராவல் பண்ணுது அப்படிங்கிற பல விஷயத்தை நான் கலெக்ட் பண்ணேன். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி நானே யோசிச்சு எழுதினதுதான் இந்த ஒரு புத்தகம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஒயிட் ஸ்டார் லைன் ஓனரான ஜேபி மோர்கன் என்பவர் அந்த கப்பல் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சீஃப் கெஸ்டா வரதா பிளான் இருந்துச்சு. இவர் சீஃப் கெஸ்டா வர அந்த ஒரு பிளானை கேன்சல் பண்ணிட்டு வேற ஒரு சொகுசு பங்களாலையும் இவர் இருந்திருக்காரு. இதனாலேயே பல மக்கள் இவருக்கு இந்த கப்பல் இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருக்கு. இதனாலேயே பயந்து இவர் இந்த கப்பல்ல ஏறல. எங்க இந்த விஷயத்தை எல்லாம் மக்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா இவரோட பிசினஸ் பிளான் எல்லாமே கேன்சல் ஆயிடும். அப்படிங்கறதுனாலதான் இவர் எதுவுமே சொல்லாம மறைச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் அங்குள்ள மக்களால சொல்லப்படுது. இதுல இன்னும் மோசமான விஷயம் என்னன்னா அந்த கப்பல்ல டிராவல் பண்ண பல பேருக்கு ஒரு சேஃப்டிக்காக ட்ரெஸ்ஸும் கொடுத்திருந்தாங்க. அந்த கப்பல்ல டிராவல் பண்ணி இறந்து போனவங்களோட வீட்டுக்கு அந்த ட்ரெஸ்ஸோட பில்லும் போயிருக்கு. அந்த ட்ரெஸ்ஸுக்கான பேமெண்ட்டை பே பண்ணுங்க அப்படின்னு. இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்கும்போது இந்த டைட்டானிக் கப்பலை பிளான் பண்ணி தான் மூழ்கடிச்சிருக்காங்கன்னு நம்மள யோசிக்க தோணுது. இந்த டைட்டானிக் கப்பலோட சம்பவம் நடந்து பல வருஷங்கள் ஆனாலும் இன்னைக்கு கூட அதை பத்தி நம்மள பேச வச்சுட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். இந்த உலகத்துல நடக்கிற டார்க்கான விஷயங்களை நான் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உடனே சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் உங்கள் டெவல். திஸ் இஸ் டெவல் மிஸ்ட்ரி தமிழ். நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.